ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் தமிழ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் பைக் டிரைவிங் கேமில் இருக்கிற பைக்ஸ். அதாவது வந்துட்டு எனக்கு இப்போ லொக்கேஷன் வந்திருக்கு. அதில் 3 பைக்ஸ் தான் வந்துட்டு ஸ்டீல் பண்ண போகிறோம். அதில் 3வது பைக் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் ஆச்சரியமாயிடுவீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க நம்ம போய் பைக்கை ஸ்டீல் பண்ண போகலாம். அண்ட் இதில் தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம். நம்ம இப்போ போகிற வண்டி வந்துட்டு எதுவும் இல்லை, தாறுமாறான வண்டி. நல்லா ஸ்பீடு போகும். சைக்கிள் நக்கினல் உண்மையிலே ஸ்பீடு தான் போகும். பட்டு இந்த கேமில் ஸ்பீடாக போதான் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அண்டு நம்மளுக்கு வந்துட்டு நான் லொக்கேஷனை பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு பைக் வந்துட்டு நான் பார்த்துட்டேன். ஆனால் நீங்கள் ஆச்சரியமாயிடுவீங்க. பைக்கை பார்த்து ஆச்சரியமாவீங்களா இல்லை இடத்த பார்த்து ஆச்சரியமாவீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பைக்கை பார்த்து கூட இல்லை, இடத்த பார்த்து தான் ஆச்சரியமாயிட்டேன். எங்கே போகிறது? ஐ திங்க் வர லெஃப்ட்டில் திரும்பணும்னு நினைக்கிறேன். ஆமாம், திரும்பி நம்ம பழைய வீட்டு பக்கமாக போய், இதுவே சைக்கிள் கண்ட்ரோலே வர மாட்டேங்குது. ஷார்ட்கட்டாக இந்த சைடு போயிடலாம். ஸோப்பா கிட்டத்தட்ட வந்துருச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது சைக்கிள், ஆனால் ரொம்பலாம் இல்லை. அப்பா வந்துருச்சு. இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு பைக் வண்டி இருக்கே, அந்த ஃபஸ்ட்டு பைக் பார்த்துடலாமா? அண்டு இதோ வந்துருச்சு நம்ம பைக்கே. ஐ திங்க் எனக்கு பைக்கை பார்த்து கூட ஷாக் ஆகலை. இந்த எந்த இடத்துல விட்டுருக்காங்க பாருங்களேன், எனக்கு ஷாக் ஆச்சு. வாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் விட்டுடலாம். டேய் ஷிட், நான் அவன் மேலே தப்பு சொல்ல முடியாது, நான் தான் ராங் வேல வந்தேன். அண்ட் கைஸ், இதோட சீரீஸ், அதாவது வந்துட்டு இந்தியன் பைக் டிரைவிங் கேமில் வந்துட்டு பைக்கு இதெல்லாம் ஸ்டீல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சீரீஸ் வேணும்னா ட்ராப் யுவர் கமெண்ட் அண்ட் லைக். ஸோ அதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தான் வந்துட்டு நான் இதோட செகண்ட் பார்ட் சீரீஸ் நான் போட முடியும். ஏப்பா அண்ட் ரேம்ப் டெஸ்ட் வேறு பண்ணணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ பார்த்துக்கலாம். இப்போ நான் எதுலடா போகிறது? சரி, வேறு வழி இல்லை, யார்கிட்டயா போய் லிஃப்ட்டு தான் கேட்கணும். ஸோ வாங்க போய் லிஃப்ட்டு கேட்டுடலாம். எங்கடா கார் இந்த நேரம் பார்த்து யாரும் வரல. ஓ மை காட், அதோ வரான். நிப்பாட்னா. டேய் இருக்காரா? ஸோ இப்போ காருக்குள்ளே ஏறி நம்ம போய், நான் ஒரு 2 நிமிஷம் இந்த கார் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம செகண்ட் இதையே நான் பார்த்துட்டேன் லொக்கேஷன். அது எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு. அண்ட் தேர்டு பைக்கை நான் பார்த்துட்டேன், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏய் பறக்குது காரு. கைஸ், நம்ம லாம்போகினியை ஸ்டீல் பண்ணலாம் போலையே. ஆனால் வேணாம், ஏன்னா நான் அந்த அண்ணாங்கிட்ட சொல்லிட்டேன், ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் கார் எடுத்துகிட்டு மறுபடியும் கொடுக்குறேன்னு. ஸோ வாக்கு மீற போராடு இல்லையா? இதோ வந்துருச்சு லொக்கேஷன். நான் பைக்கையும் பார்த்தேன், இப்போ பக்கில் வந்துச்சு பைக்கு. ஏய் அப்பா, நான் இங்கே தான் தோ இருக்கு பைக்கு. எனக்கு இதில் என்ன ஒரு டவுட்டுனா, 2 பைக்குமே வந்துட்டு இந்த நார்மல் இடத்துல தான் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்டீல் பண்ணுறோன்னா போலீஸ் பீப்புள்ஸ் யாருமே வந்து நம்ம அடிக்கலையே. அந்த மாதிரி வச்சுருக்கலாம், நல்லாயிருக்கும் கைஸ். கொஞ்சம் நல்லா தான் போகுது.
ஆனால் இது எனக்கு கொஞ்சம் பிடிச்ச பைக்கு. ஆனால் கேமில் ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல. முன்னாடி பாருங்கள், ஏதாவது இதுவாவது கொடுக்கணும், ஒன்றும் இல்லை. நில்லுங்க, சாவி இல்லாமல் எப்படி கைஸ் வண்டி ஓடுது? ஐயோ, இது ரொம்ப நாளாக எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு பர்சன் வியூவில் பார்த்தா தான் தெரியுது சாவி இல்லாமல் ஓடுது வண்டி. ஏய் ஷிட், டேய் டேய் வேணாண்டா, இடிக்காதீங்கடா. வேணாண்டா வேணாண்டா வேணாண்டா. இதோ நான் சொன்னேன் பாருங்க கைஸ், வாக்கு மீறக்கூடாது கைஸ். இதை பாருங்கள், அந்த அண்ணா எனக்கு கார் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டேன். அதே மாதிரி வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காரு வேறு ஒரு வழியாக. ஏப்பா, இந்த பைக்கே அப்படியே ஸ்டீல் பண்ணியாச்சு. இதே எடுத்துன்னு வந்து பேசாமல் அதே நினைக்கிட்ட மறுபடியும் கடை வாங்கிடலாம், இங்கே விட்டுடலாம். இருங்க, ஏ ஓடுறா ஓடுறா ஓடுறா, விட்டுறாதரா. பிடிச்சிரு எப்படியாவது பிடிச்சிடு. இங்கே யாராவது ரைட்டில் வராங்களா? இல்லை. வராரு அவரே தான். நமக்குன்னு நல்ல நேரம் பார்த்து வராரு கைஸ், அவரே தான் கைஸ். என்ன இன்னும் ஒரே ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொடுங்க. முடியாதா? நானே எடுத்துக்கிறேன் தம்பி, இருங்க. என்னடா வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. அண்ட் வந்துட்டு தேர்ட் லொக்கேஷன் நான் பார்த்துட்டேன். வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, இந்த ஏர்போர்ட்டு தான். நான் கூட போலீஸ் ஸ்டேஷன் நினச்சேன், அப்போ தான் தெரியுது ஏர்போர்ட்டு கைஸ். ஏர்போர்ட்டில் எந்த இடம்? குட்டியாக தெரியுது. ஓகே, பார்த்துட்டேன். அப்பா கைஸ், இப்போ கால் வெளியில் வருது கைஸ். கேமுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு ரொம்ப இது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் ரேம் டெஸ்ட்டு பண்ணுறோம். அப்படி உங்களுக்கு ரேம் டெஸ்ட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ரேம் டெஸ்ட்டுன்னு போடுங்க. அப்போ தான் வந்துட்டு நான் போட முடியும். ஒரு 30 டேங்கரை நிப்பாட்டிட்டு இந்த 3 இப்போ நம்ம ஸ்டீல் பண்ண 3 பைக்ஸையும் வச்சு ரேம் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பீடாக வந்து அப்படியே அந்த ரேம்பில் ஏறி எத்தனை டேங்கர் தாண்டுதோ அதில் எது ஜெயிக்குதோ, ஸோ அதை தான் வந்துட்டு இனிமேல் நம்ம யூஸ் பண்ண போகிற பைக்கு. எனக்கு இது கூட பரவாயில்ல கைஸ், இது புல்லட்லாம் வந்திருக்கு பாருங்க. எனக்கு அதை தான் கைஸ், எனக்கு புல்லட்டு வந்தது கூட பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த பெட்ரோல் பங்க்லாம் நிற்க வச்சுருக்கிறாங்க, எனக்கு அதை தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. GTA 5 மாதிரி இதுலேயே மோடு போட்டு விளையாடலாம் அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் விளையாடலாம் முடியாது. இப்போதைக்கும் 8 நிமிஷம் வரைக்கும் வீடியோ வந்திருக்கு. ஏய் அச்சோ, கவாசாக்கி ஃபேன்ஸ் மன்னிச்சிருங்க. ஒழுங்கா இறங்குடா, தள்ளி விட்டுட்டு இறங்காதடா. அப்பா. ஸோ இப்போ நம்ம அப்படியே டுக்காட்டி டைவனாலும் எடுத்துடலாம். இது வந்துட்டு நம்ம இங்கே நிப்பாட்டிக்கலாம். அண்ட் கைஸ், நான் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு இந்த ஒரு பெரிய மெக்கானிக் ஷாப்பை வந்துட்டு பில்ட் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு வந்துட்டு உங்கள் சப்போர்ட் வந்தால் தான் என்னால் முடியும். ஒரு 230 சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும், அப்போ நான் வந்துட்டு நானே மேக் பண்ணி இதில் ஓனாக நம்ம பண்ணலாம். இப்போ எதுக்குடா வேறு ஏதாவது பைக் வச்சுருக்கேன்னு கேட்டால் இல்லை கைஸ், நான் போய் என் சைக்கிள் எடுக்கணும் கைஸ். சைக்கிள் எடுக்கணும். சைக்கிள் நான் எவ்வளோ தெரியுமா கொடுத்து வாங்கினேன்? ஏமாற்றிட்டாங்க என்னை. 1000 ரூபாய் ஓட்டுற சின்ன பசங்க ஓட்டுற 1000 ரூபாய் சைக்கிளை எனக்கு 5000 ரூபான்னு போட்டு விற்றுட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது கைஸ். மறுபடியும் அதே அண்ணன் கைஸ்.
நான் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி எப்பா கைஸ் என்ன கைஸ் எட்டி வதச்சிட்டு ஏறுறேன். ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக 10 நிமிஷம் ஆகும் போகுது வீடியோ. கைஸ் எனக்கு ஒன்று புரியல, நம்ம அங்கே ஸ்டீல் பண்ண பைக்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு வண்டியில் இடிச்சிடுறோம், ஆனால் அந்த லேம்போகினியை மட்டும் இடிக்க முடியல, ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அச்சிச்சோ சொல்லி 1 நிமிஷம் ஒரு அவ்வளோ இடிச்சிட்டேன். கண்ணாடிலாம் எதுவும் உடையிலையே அப்பா, நல்ல வேலை கண்ணாடி உடையில. இப்போ என் சைக்கிளில் தான் நான் எடுத்துகிட்டு வரணும். சைக்கிளே எவனும் தூக்கிட்டு வர மாட்டானுங்க. சின்ன பசங்க ஓடுற சைக்கிள்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்களே. நல்லா சொன்ன மாதிரி அப்படி இருக்கு. இதுதான் கைஸ் ஸ்மூத்தாக போகுது இடிக்காமல். அண்ட் கைஸ் இந்த இந்தியன் பைக் டிரைவிங்கில் வந்துட்டு நிறையா மித்து இருக்குது, சொல்லுங்கள் வேணால் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக 11 நிமிஷம் வரப்போகுது வீடியோ. பா அச்சிச்சோ எப்பா காய்ஸ். ஏய் டேய் எப்பட்றா இது இடிச்சிடாத. ஓகே காய்ஸ், ஸோ வீடியோ முடிய போகுது. அம்மா ஆனால் இந்த தம்மா துண்டு சைக்கிள் இடிச்சதுக்கெல்லாம் கார் பறக்குது பாரு. இதெல்லாம் நான் வீட்டுக்குள்ளே நிப்பாட்டிப்பேன் கைஸ், எடுத்துகிட்டு போய் இதோ இங்கே நிப்பாட்டேன், ஓரமாக நிப்பாட்டு. ஸோ கைஸ் இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.